இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை குறைபாடுகள் இருக்குது. பொது இடங்களில் ரோந்து பணிகள் இப்போ குற்ற சம்பவங்கள்லாம் ஊருக்கு ஊர் குடிச்சிட்டு கூடுற மெயினாக வந்து அந்த மாதிரியான இடங்கள்ல எந்த ஊரில் நடக்குது அப்படின்னு அந்த திட்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு கூடுதலாக வந்து சிசிடிவி கேமராக்கள் கிராமங்கள் தோறும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களாக இருக்குது. எங்களுக்கு வந்து பெப்பர் ஸ்ப்ரே வந்து ஒரு எமர்ஜென்சி ஒரு தற்காப்பு கலை வந்து இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை கொண்டு வந்திருக்காங்க. அதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது மக்களோட கருத்துக்களாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்களும் அதை யோசிச்சிருப்பீங்க. அதை தான் இப்போ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பொது இடங்களில் வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க, டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே வந்து நிறைய ரோந்து பணிகள் பொது இடங்களில் ரோந்து பணிகள் வந்து போகிறாங்க. இது ஏற்கனவே வந்து போலீஸ் வந்து மகளிர் காவல் நிலையங்கள் அங்கே இருக்கிற காவல் நிலையங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ரோந்து பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. பொது இடங்களில் தான் பண்ணிட்டு இருக்காங்களோ ஒழிஞ்சு இப்போ குற்ற சம்பவங்கள் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா ஒரு ஒளிமுறைவான இடங்கள், அதாவது முக்கியமாக ஊருக்கு ஊர் குடிச்சிட்டு கூடுற இடம்னு ஒன்று இருக்குங்க. பாழடைஞ்ச பங்களாவாக இருக்கும், இல்லை ஒரு காட்டு பகுதியாக இருக்கும், ஒரு பாழடைஞ்ச வீடாக இருக்கும், ஒரு முட்டுச்சந்தாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து கூட்டம் போடுவாங்க. மெயினாக வந்து அந்த மாதிரியான இடங்களில் ரோந்து பணிகள் போகிறாங்க அப்படின்னா ஊருக்கு ஊர் போய் ஆகணும். ஏன்னா எந்த ஊரில் நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது. ரெண்டாவது வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு திட்டங்கள்லாம் ஓகே, அந்த திட்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து காவல்துறை இருக்குது அப்படிங்கிறதுனால கூடுதலாக வந்து சிசிடிவி கேமராக்கள் சிசிடிவி கேமராக்கள் வந்து நிறைய ஒர்க் ஆகாமல் இருக்குது. கிராமங்கள் தோறும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களாக இருக்குது, இல்லை எங்கே குடிச்சிட்டு கூடுறாங்க அந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து சிசிடிவி கேமரா வந்து வைக்கிறதுக்கு இந்த காசை வந்து செலவு பண்ணியிருந்துருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பெப்பர் ஸ்ப்ரே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்கலாம். பெப்பர் ஸ்ப்ரே வந்து கொடுக்கறது வழியாக பெண்களுக்கு வந்து அவங்க ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே பற்றி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஸோ எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தற்காப்பு கலை வந்து கற்றுக் கொடுக்கலாம். ஒரு சின்ன ஒரு 5 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸில் ஒரு தற்காப்பு கலைகள் வந்து ஃப்ரீயாகவே வந்து கற்றுக் கொடுக்கலாம் பெண்களுக்கு. அடுத்தது ஏன் வந்து தனியாக போகக்கூடாது, எந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்து தனியாக போகக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கைட் பண்ணலாம் பசங்களுக்கு. அதே மாதிரி குட் டச் பேட் டச் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க வழியாக தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆபத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. சாக்லேட் கொடுத்தாலாம் வாங்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்ணத்து கிள்ளி பேச அலோவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவேர்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டீச்சர் மாதிரி ஸ்கூல் தோறும் போட்டு அவங்களுக்கு அது கைட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெண் அதிரடிப்படைக்கு செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அரசு வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக குறையும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ பொண்ணுங்க பசங்க எல்லாருமே குடிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்குது அப்படின்னாலும் அதுக்கு மூல காரணமாக வந்து போதை பழக்கம் தான் இருக்குது. அதனால் போதை பழக்கம் வந்து எந்தளவு வந்து ஒருத்தவங்க கற்றுக்கிட்டா அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியுமே பசங்களுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த காசை வந்து செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. நான் யோசித்த விஷயம் கரெக்டாக என்னன்றதை நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.